தற்போது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்கிறார். கோவிலுக்குள் அவர் நுழையும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். தமிழகம் காக்க தமிழனின் பயணத்தின் நிறைவு விழாவிற்காக நேற்று தமிழகத்திற்கு வருகை தந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது திருச்சியில் உள்ள திருவானைக்காவல் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். அமித்ஷா அவர்கள் கோவிலுக்குள் நுழைந்து வருகிறார் சுவாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன் வணக்கம். தற்போது அமித்ஷா அவர்கள் திருவானைக்காவல் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார்கள். எத்தனை மணி நேரம் அங்கு அவர் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார்? இன்றைய தினத்தின் பிளான் என்னவாக இருக்கும்? வணக்கம் ராகப்பிரியா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து புதுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அதன் பின்பு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இரவு தங்கியிருந்து அங்கு பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூகங்கள் வகுப்பது குறித்து ஆலோசனை கூட நடைபெற்றது. அதன் பின்பு இன்னைக்கு 2வது நாளாக இன்று அதே நட்சத்திர விடுதியிலிருந்து காலை சரியாக 9:45 வாக்கில் அவர் புறப்பட்டு நேரடியாக சாலை மார்க்கமாக பஞ்சபூதங்களில் நீர் தலத்துக்கு உகந்த தலமாக போற்றப்படக்கூடிய திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர் அகிலாண்டேஸ்வரர் கோயிலில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார். அவருடன் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் மற்றும் பாஜக மூத்த தலைவர் இருக்கக்கூடிய ஹச்ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அவருடன் சாமி தரிசனம் செய்வதற்காக தற்போது திருவானைக்காவல் கோயில் வந்துள்ளார்கள். முதலில் அவர் வருவதற்கு முன்பாக காவல்துறை அந்த இருக்கக்கூடிய சாலை ஓரக்கூடிய வாகனங்களை அகற்றுவது மற்றும் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். தற்போது உள்ளே சென்று சிவன் மற்றும் பார்வதி ஆகிய இருவரையும் தரிசனம் செய்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்வார். அங்கிருந்து நேரடியாக புறப்பட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவிலில் வடக்கு வாசல் வழியாக சாமி தரிசனம் செய்ய உள்ளார். முதலாக உள்ளே சென்றவுடன் தாயார் சன்னதிக்கு சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதன் பின்பு கடுவாளர் சன்னதி, நம்மாழ்வார் சன்னதி மற்றும் மூலவர் உற்சவர் என நம்பெருமாளை தரிசனம் செய்த பிறகு இங்கிருந்து நேரடியாக புறப்பட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலை அமைந்துள்ள மீண்டும் அந்த நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார். அங்கு பாஜக முக்கிய நிறுவனம் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளார். அதன் பின்பு 11:30 மணி அளவில் அந்த நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்டு நேரடியாக சாலை மார்க்கமாக திருச்சி மன்னார்புரம் பகுதியில் அமைந்துள்ள ராணுவ மைதானத்தில் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார். அந்த விழாவில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அந்த பொங்கல் விழாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு அந்த பொங்கல் விழாவில் பெண்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதே போன்று அந்த பகுதியிலேயே உரையாற்ற உள்ளார். மக்கள் மத்தியில் வருகின்ற தேர்தல் மற்றும் பொங்கல் விழாவில் தமிழுடைய பாரம்பரிய கலாச்சாரம் குறித்து பொதுமக்களிடையே உரையாற்றுள்ளார். அதன் பின்புதான் அங்கிருந்து நேரடியாக திருச்சி விமான நிலையம் சென்று அங்கு தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். அதுதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இன்றைய அந்த பிளானாக இருக்கிறது. தொடர்ந்து அவர் வரக்கூடிய சாலை முழுவதும் போக்குவரத்து ஏற்படாமல் இருப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் அங்கங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அமித்ஷா வருகையால் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் தற்போது யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் செய்த பிறகு மீண்டும் பக்தர்கள் உள்ள தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுவார்கள். திருவானைக்காவல் கோயில் மற்றும் ஸ்ரீரங்கம் கோயில் என 2 கோயிலும் காவல்துறை பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருவானைக்காவல் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். தொடர்ந்து அவருடைய பயண திட்டங்களை விவரித்தமைக்கு நன்றி தீபன்.
திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.